Good morning students. Now we are going to see about agriculture. I told you know what is meant by agriculture. Agriculture is the process of producing food for people, fodder of cattle and fiber and many other desired product by the cultivation of certain plants and the raising of domesticated animals. Okay, this is called as agriculture. Not only human beings, for cattle, for food for cattle also producing in the farming session. Okay, what are the determinants of agriculture? Agriculture in India determined by a set of factors. That set of important factors are physical factors, institutional factors and infrastructural factors, then technological factors. Then what are the types of farming? Farming அப்படிங்கிறது என்ன? Farming அப்படின்றது physical environment and culture. Then variety of farming practices and cultivation system have evolved in different parts of India. So the whole இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டத்தை கல்டிவேஷன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ஒன் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, as the farmers or most of the farmers are poor in India, no, they can't apply the modern inputs which cost more. அவங்க வந்து நிறைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை மேக் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ சப்சிஸ்டன்ஸ் farming system அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் பை பஞ்சாப், then Rajasthan, Uttar Pradesh and Madhya Pradesh. Next one, shifting agriculture. Shifting agriculture, once the land is cleared, crops are grown for 2 or 3 years and the land will get abundant and the fertility of soil decreases. This is also slash and burn cultivation, I think so. Okay, then shifting அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல போய்ட்டு அக்காமடேட் ஆவாங்க, குடி போயிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற லேண்டை வந்து லேண்ட் ஃபார்மேஷனை கரெக்ட் பண்ணி அங்கே ஃபார்மிங் ஆக்டிவிட்டியை மேக் பண்ணுவாங்க. ஸோ 3 years 4 years அப்படி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பார்ட் ஆஃப் த பிளேஸில் ஃபார்மிங் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் 4 years they migrated, they moved to another place. That is called as a shifting cultivation. The shifting cultivation வந்து இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் டிஃப்ரெண்ட் நேமில் சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் ஜும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளாவில் பூனம், ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷாவில் போடு, தென் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த மத்திய பிரதேசில் பீவார், முஷான், பேண்டா, பீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷிஃப்டிங் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை சொல்கிறாங்க. தென் ஒன் மோர் ஃபார்மிங் சிஸ்டம் இஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது மேக்ஸிமைஸ் ஈல்ட்ஸ், அந்த பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், intensification of mechanisms also been applied to raising livestock with billions of animals such as cow, pigs and chicken being held indoors. ஸோ அந்த இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை மேக் பண்ணுறது என்ன அப்படின்னா இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் ஃபாலோட் by Punjab, parts of Rajasthan, Uttar Pradesh and Madhya Pradesh. Then one more thing பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஃபார்மிங். ட்ரை ஃபார்மிங் அப்படிங்கிறது திஸ் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ். இந்த இடத்துலலாம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹாட் ரீஜனில், ட்ரை ரீஜனில் அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரை ஃபார்மிங் அப்படி சொல்கிறோம். ஒன் மோர் திங், மிக்சட் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். மிக்சட் ஃபார்மிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சிஸ்டம் ஆஃப் farm which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping. அதாவது எல்லாமே பண்ணுறது, நாட் ஒன்லி கல்டிவேஷன். அது அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபர்டரை வந்து கேட்டலுக்கு, தென் வந்து ஃபிஷரிஸு, பால்ட்ரி, இந்த மாதிரி வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை
பண்ணுறது தான் அப்படின்னா மிக்சட் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா terrace cultivation. Terrace cultivation, this type of cultivation is practiced especially hilly regions, the slope region, sloping regionல பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த terrace cultivation. அதாவது ஹையஸ்ட் பிளேஸில் பண்ணக்கூடிய அந்த கல்டிவேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த terrace cultivation மேக் பண்ணுவாங்க. ஓகே, தென்